திமுக கூப்பிடுறீங்க? தமிழ்நாடு தமிழர்கள் வாழ்வாதாரம் உரிமை அதை பத்தி பேசுங்க. அதுக்கு நான் குரல் கொடுக்கலன்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஓகே திரு எஸ்கேபி கருணா, இப்போ நாங்கள் மலிவான அரசியல் செய்கிறோம் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? தமிழ்நாட்டின் எல்லா உரிமைகள் சார்ந்த போராட்டத்திலையும் நிற்கிறோம், ஆனால் மலிவான அரசியலும் எல்லா விஷயத்திலையும் அரசியல் பண்றதும் திமுக தான் அப்படிங்கிற விமர்சனம் வருது. உங்க பதில்? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நண்பர் இறுதியாக தான் நான் இப்போ கேட்டேன், நண்பர் ராஜ சத்யன் பேசுனதுல இறுதி பகுதி கேட்டேன். கோவை சத்யன் பேசுனதுல இறுதி பகுதி தான் கேட்டேன். அதாவது அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டாருன்னா, அதிமுக எந்த இடத்துல உங்களுக்கு கூட நிக்கல, எந்த இடத்தில் வந்து இரட்டை வேடம் போடுகிறது என்று கேட்கிறீர்கள்னு கேக்குறாங்க. ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். மிக அண்மையில் ஆர்டிகல் 370 பத்தி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிப்பீல் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதற்கு அடுத்த நாள் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அது பற்றிய ஒரு விவாதம். அந்த விவாதத்துல திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் புதுவை அப்துல்லா அவர்கள் ஒரு விவாதத்தை தொடக்கி வைத்து பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது அவர் தந்தை பெரியார் அவர்களிடையே ஒரு மேற்கோளை காட்டுகிறார். அது ஒரு பெரிய சர்ச்சையாகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விவாதத்தின் மைய பொருள் என்பது அங்கே காஷ்மீர் மக்களின் ஒரு உரிமை பறிக்கப்படுகிறது. அந்த காஷ்மீர் மக்களின் உரிமையை பற்றி முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் காஷ்மீர் மக்களுக்கு தான் உண்டு, அவர்களுக்கு தான் அந்த உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதோட சாரம். அதை பற்றி பேசிய ஒரு பெரிய விவாதம் நடந்தது, பெரிய சர்ச்சை நடந்தது. அந்த அவையில் அதிமுகவின் உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள். குறிப்பாக மதிப்புமிகு தம்பித்துறை அவர்கள் இருந்தார்கள். ஒரே ஒரு வார்த்தை கூட எழுந்து நின்று திமுகவுக்கு ஆதரவாக பேச சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவாக இதில் ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணதுல அதிமுகவின் நிலைப்பாடு என்ன, அது அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கலாம். ஒருபோதும் அதற்கு சற்று நாட்களுக்கு முன்புதான் ஒரு பெரிய ஒரு விழா எடுத்து சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் எடப்பாடியார் என்று ஒரு பட்டம் ஒன்று கொடுத்து கொண்டார்கள். ஒரு சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக திடீர் பாதுகாவலராக வந்திருக்கக்கூடியவர். ஒரு மிக முக்கியமான விஷயம், இப்பொழுது இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களின் ஒரு அடிப்படை ஆதாரமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் அதிமுக எந்த நிலைப்பாடு? 370 பிரிவு ரத்த தான் அவங்க வரவேற்கிறாங்களே. நாடாளுமன்றத்திலே அவங்க காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டு பாடிலாம் வரவேற்ற அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குல்ல. அவங்க அந்த நிலைப்பாட்டில் தானே இருக்கிறாங்க. இன்னும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அதிமுக கிட்ட? அதிமுக வந்து சிறுபான்மை மக்கள் பின்ன இதெல்லாம் வரவேற்று விட்டு எப்படி சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என்று அவர்கள் தங்களை சொல்லிக்கொள்ள முடியும்? அவர்கள் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? இப்ப அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காமன் சிவில் கோட் கொண்டு வருவதற்கான எல்லா ஆயுதங்களும் அங்கே நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது சட்டங்கள் எப்படி நாடாளுமன்றங்களில் பாஸ் ஆகுறது நம்ம எல்லாம் பாக்குறோம். எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா அனைவரையும் அனுப்பிவிட்டு மிக 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 முக்கியமான சட்டங்களை, ஒட்டுமொத்தமான குற்றவியல் சட்டங்களை, மாற்றக்கூடிய சட்டங்களை எல்லாம் அனாயாசமாக அவர்கள் நிறைவேற்றி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே ராஜ்சத்யன் சொன்னது போல, கோவை சத்யன் சொன்னது போல, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இரு பேரும் திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் நிலைப்பாடுகள் நிர்ணயிக்கப் போகிறது. அதில் யாருக்கும் எந்த ஐயமும் இல்லை. சரி, இல்ல இப்ப நீங்க அதிமுக மீது விமர்சனம் வைக்கிறீங்க. இப்போ உங்களை நோக்கி விமர்சனம் வருது, இந்தியா கூட்டணிக்குள் புகைச்சல் ஏற்பட்டு இருக்கிறது, அது விரைவில் வெடிக்கும் அப்படின்னு. ஏற்கனவே 5 மாநில தேர்தல் களத்துல காங்கிரஸ் தனியா நிக்குது, இடதுசாரிகளோ இல்ல மற்ற அகிலேஷ் யாதவோ இல்ல மற்றவர்கள் ஆம் ஆத்மியோ ஒன்னா நிக்க முடியல, இவங்க எப்படி வந்து மோடியை எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்குன்னு கேட்டாங்க. அது உங்களுக்கு விரும்பத்தகுந்த முடிவை கொடுக்கல. இன்னைக்கு அது வந்து வெடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அதான் கலை யதார்த்தமா? இல்ல, அது நிச்சயமா கலாத யதார்த்தம் இல்ல. எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெல்லும். அதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை எங்களுக்கு. அதற்கான எல்லா சமிக்கைகளும் தெரிகிறது. இப்ப கூட இந்த 5 மாநில தேர்தலில் கூட ஆட்சி அமைக்கக்கூடிய அதிக வாய்ப்பை காங்கிரஸ் இழந்தால் கூட காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் என்பது மிக பிரம்மாண்டமானது ஒரு வாக்கு சதவீதம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் வந்து ஒரு சாதாரண மாநில கட்சி அளவுக்கு குறுகிவிட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இருந்திருந்தால் இந்த 5 மாநில தேர்தல் அந்த சந்தேகத்தை போக்கி இருக்கும். காங்கிரஸ் தான் நிச்சயமாக தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி என்பதை அவர்கள் இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறார்கள். அடுத்தது
இப்பொழுது இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல நிதிஷ்குமார் பேசினது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. நிறைய பேர் திமுகவை இதை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. இந்தி மொழி தொடர்பா அவர் உங்களுக்கு இந்தி தெரியாதான்னு கேட்டு சில சர்ச்சைகள் அந்த இடத்துல வந்ததாகவும், அப்ப திமுக ஏன் எதிர்ப்பு குரல் கொடுக்கல, இதெல்லாம் இந்தியா கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களா அப்படின்னு உங்களை நோக்கி கேள்வி கேட்கிறாங்கல்ல, அந்த இடத்துல இந்தி மொழியை படிச்சுக்கணும்னு சொல்லும் போது ஏன் உங்களுக்கு வேகம் வரலன்னு கேக்குறாங்க. இல்ல, இந்த செய்தியோட ஆத்தென்டிசிட்டி என்ன? நீங்க இந்த செய்தியை சொல்றீங்க, இந்த செய்தியோட ஆத்தென்டிசிட்டி என்ன? இந்த செய்தி பத்திரிகைகள் வந்திருக்கிறது நான் கூட பார்த்தேன். எந்த ஒண்ணு இல்ல, நான் கேக்குறேன், இந்த செய்தியோட ஆத்தென்டிசிட்டி கேக்குறீங்க. ஒரு 4-5 நாளா இது தொடர்பா பெரிய விமர்சனம் போது சோசியல் மீடியாலயோ பொதுத்தளத்திலேயோ உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா நீங்க மறுக்கல? இதை இப்போ இந்த நம்ம எல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கணும், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகள் மாநில கட்சிகள். எல்லா மாநில கட்சிகளுக்கும் தனக்கென ஒரு தனி கொள்கை இருக்குது. மொழி கொள்கையா இருக்கட்டும், இன கொள்கையாகட்டும், ஒவ்வொரு கொள்கையாக இருக்கட்டும். இப்பொழுது கூட முல்லை பெரியார் பற்றி பேசினார். முல்லை பெரியார் பற்றி பேசும்போது எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் இருந்தால் கூட முல்லை பெரியார் அணைக்கான விஷயத்தில் அந்த கட்சி அந்த மாநிலத்தின் நிலைப்பாடு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயம். இல்ல, இப்ப நீங்க சொல்றது விளக்கம் திரு எஸ்கேபி கருணா, இது நடந்துச்சா இல்லையான்னு கேட்டீங்க. ஆனா இப்ப விளக்கம் கொடுக்குறீங்க நீங்க. அப்ப நடந்திருக்கு, இப்படி எல்லாம் இருந்தா எப்படி இந்த கூட்டணியுடைய பலத்தை வலிமையை உறுதி செய்ய முடியும்? இல்ல, மறுபடியும் சொல்றேன், இது மாதிரி ஹேட்ஷீட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்கள் ஏதாவது வராதா, அதை வைத்து பூதாகரமாக ஆக்கி எந்த விஷயம் வந்தாலும் நீங்க பாஜக என்ன குரலில் பேசுகிறதோ அதே குரலில் அதே பாயிண்ட அதிமுக இங்கே டிவி விவாதங்கள் பேசுவதை கண்டு நான் உண்மையிலே வியப்படுகிறேன். பாஜகவின் கூட்டணியில் இருந்து பிரிந்தவுடன் அதிமுக தன்னுடைய பழைய தனித்தன்மையை மீட்டெடுக்கும் என்று நான் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஏதாவது 2 உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இதுதான் நான் சொல்ற உதாரணம். எந்த காலத்தில் பாஜக எடுக்கக்கூடிய சட்டங்களை இப்போ 3 சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். 3 குற்றவியல் சட்டங்களை அவர்கள் ஹிந்தியில பேர் வச்சு, ஏற்கனவே ஆங்கிலத்தின் பெயர்களை தலைப்புகளை மாற்றி கொண்டு வருகிறார்கள். இதுல பாஜக வந்து என்ன, அதிமுக கடுமையாக எதிர்த்திருக்க வேணாமா? எந்த விஷயத்திலுமே இப்பொழுது வெள்ள நிவாரணம், பேரிடர் காலம், இந்த பேரிடர் காலத்துல எப்பொழுதுமே நாம வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருந்தோம். சுனாமி வந்த போது உண்மையில் எதிர்கட்சியாக இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்துக் கொள்ள வேண்டிய, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய மிக அரிய வாய்ப்புகளை எல்லாம் அவர் தவறு விட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னபடி நீங்க நிவாரணத்தை கொடுக்கணும்னு தான் தம்பிதுரை நாடாளுமன்றத்துல பேசுறாரு. இங்கே இவ்வளவு பெரிய சர்ச்சை நடக்கும் போது நம்முடைய நாடாளுமன்றத்தில் பேசுவதில்லை, நம்முடைய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு தெரியும்படி பேச வேண்டிய கட்சியின் குரல் யாரு? அதிமுகவின் குரல் திரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிருபர்களை அழைத்து அவர் பேட்டி அளித்திருக்க வேண்டாமா? தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் மிக அதிகமாக வஞ்சிக்கப்பட்டது அதிமுக அரசு. அதை நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிகமான புயல் சேதங்களை அதிமுக அரசில் இருக்கும்போது அந்த ஆட்சி சந்தித்தது. அப்பொழுதெல்லாம் அவர்கள் எவ்வளவு கேட்கிறார்களோ, நிவாரண தொகை கேட்கிறார்களோ, அதிலிருந்து 7-8% தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்ப நாம எல்லாம் பார்க்கிறோம், அந்த புள்ளிவிவரங்களோடு பார்க்கிறோம். அப்பொழுது அந்த அழுத்தத்தை அவர்களும் ஆட்சியில் இருக்கும் பொழுது சமாளித்திருப்பார்கள் தானே? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள்? ஏன் இப்பொழுது இங்கே ஆட்சி மாறுபது எதிர்கட்சியாக இருக்கும் போது ஏன் ஒரே குரலில் இங்கே குரல் கொடுக்க கூடாது? இது எல்லாவற்றிலும் அரசியல் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இந்த காலகட்டங்களில், இந்த சோசியல் மீடியா காலகட்டங்களில் மிக எளிதாக இது எல்லாம் அம்பலப்பட்டு விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, தொடர்ந்து பேசலாம். சின்ன 2-10 செகண்ட் சுருக்கமா. திமுக செய்தி தொடர்பாளருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசு கேட்ட நிதியை தர வேண்டும் எடப்பாடியார் பேட்டியை கொடுக்குறாரு. எல்லா மீடியாவுக்கு முன்னாடி பேட்டி தான் கொடுக்குறாரு. எந்த இடத்துலையுமே நம்ம வந்து பேரிடர் பார்க்காம இல்லை. அதிமுக கஜா, நிவர், வர்தான் எல்லா புயல் வந்தாலும் எந்த காலகட்டத்திலையுமே வந்து மத்திய அரசு நிதி வழங்கினால்தான் இங்கே நிவாரண வேலை நடக்கும்னு எங்கேயும் ஸ்டேட்மெண்ட் வரல. மக்கள் என்ன தேர்ந்தெடுத்துருக்க நம்பிக்கை நமக்கு இருக்கு, நம்ம செய்வோம். இவர்களை மாதிரி மத்திய அரசு கொடுங்க அப்பதான் பண்ணுவோம்னா உங்களோட அரசியல் நிலைப்பாடுக்கு எதுக்கு அஇஅதிமுக? இருங்க நான் சொல்றேன், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கை தூக்கி விட வேண்டிய, கை கொடுத்து கை தூக்கி விட வேண்டிய சமயத்துல தான் இருக்கும், அதுல மாற்று கருத்துல. ஆனா திரு தம்பிதுரை என்ன சொல்றாரு, தமிழ்நாடு அரசு அதிகமா வரி வசூலிக்குதுங்கிற கருத்தை எதுக்கு பதிவு பண்றாரு? ஆமா இருக்கு, சொத்து வரி ஏத்தியாச்சு, எந்த வரி ஏத்தலன்னு சொல்லுங்க. இது அரசியல் இல்ல, வேற இது உண்மை தானே சொல்றோம். நீங்க வந்து இது வலு சேர்க்கணும், இது வந்து வலுவிழக்க செய்யும் முயற்சி. அப்ப நீங்க வலு சேர்க்கணும், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க வந்து 1900 கோடி இன்டரிம் ரிலீஃப்னு முதலமைச்சர் சொல்லுவாரு. அடுத்த நாளே நாடாளுமன்றத்துல டிஆர் போல என்ன பேசுவாரு, 6300 கோடிம்பாரு. அடுத்த 5 நாள் கழிச்சு ஒரு சீனியர் லீடர். அப்ப உங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்கு நீங்க கட்டுக்கதையை அடிச்சு விடுவீங்க. அவர் வந்து இன்னும் உரத்து பேசி இருக்கலாம். முதலமைச்சர் சொன்ன நம்பர் கூட நம்ப
மாட்டாரா? அப்போ சரி. முதலமைச்சர் சொன்ன நம்பர் விட்டு வேற நம்பர் தான் சொல்லுவாரா சீனியர்னா? ஓகே. அப்ப நாளைக்கு வந்து ஒருத்தர் 50,000 கோடினா வாய்க்கு வந்த நம்பர் அடிச்சு விட்டு உங்க இயலாமை மறிக்கிறதுக்கு அதிமுக வாங்க வாங்கன்னு எங்க போய் வருது? ஓகே, இதுதான் நான் வாய்க்கு வந்த நம்பர்னு சொல்றீங்களா, இதுதான் வலுவிளக்க செய்யும் முயற்சியா நான் கேட்டேன். சரி, நம்ம அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம். திரு ஷானவாஸ், இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள புகைச்சல் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க?